Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கருணக்கிழங்கு வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வேகட்டும்னு கொதிக்க வைக்கலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. ஸோ இப்போ கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. தண்ணியும் சுண்டிகிட்ருக்கு. இப்போ காய் வந்துட்டுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ காயம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும்னு விடலாம். ஸோ இப்போ நல்ல குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைஸ் வித் கருணக்கிழங்கு குழம்பு வாங்க சாப்பிடலாம்.